இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா. வருடந்தோறும் இந்தியாவிலேயே அதிக தொண்டு தொகை ஒதுக்கும் நிறுவனம் என்கின்ற பெயரை HCL பெற்றிருக்கும் நிலையில் தற்போது தென் மாவட்டங்களில் கோயில் சீரமைப்பிற்கும் அதிக நிதி ஒதுக்க தொடங்கியுள்ளது. அந்த வகையில் திருச்செந்தூர் கோயில் திருப்பணிக்காக 206 கோடி ரூபாயை நிதியாக வழங்கியிருக்கிறார் HCL நிறுவனர் ஷிவ் நாடார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் குடமுழுக்கு விழா 16 ஆண்டுகள் கழித்து நடைபெறுவதால் ஊரே விழா கோலம் பூண்டுள்ளது. குடமுழுக்கு விழாவிற்காக கோயில் புனரமைப்பு பணிகள் நடைபெறும் வகையில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 2022ஆம் ஆண்டில் 300 கோடி ரூபாய்க்கு மாஸ்டர் பிளான் போடப்பட்டது. அதில் 206 கோடி ரூபாயை HCL நிறுவனர் ஷிவ் நாடார் கொடுத்துள்ளார். குறிப்பாக ராஜகோபுரம், அர்த்த மண்டபம், முகமண்டபம், அன்னதான கூடம், பக்தர்களுக்கான பாதசாரி நடைமேடை உள்ளிட்டவை பழமை மாறாமல் மேம்படுத்தப்பட்டு பணிகள் முடிவடைந்துள்ளன. இந்த பணிகளுக்கான 60 விழுக்காடு செலவை HCL நிறுவனர் ஷிவ் நாடார் ஏற்றுக்கொண்டுள்ளார். ஷிவ் நாடாரின் தாயாரான வாமா சுந்தரி பெயரில் அறக்கட்டளை உருவாக்கப்பட்டு அதன் மூலம் திருச்செந்தூர் கோயிலுக்கான திருப்பணிகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உரன் இந்தியா நிறுவனம் வருடந்தோறும் வெளியிடும் நன்கொடையாளர்களுக்கான பட்டியலில் ஷிவ் நாடார் அறக்கட்டளை முதலிடம் பிடித்து வருகிறது. உணவு, தங்குமிடம், கல்வி, சுகாதாரம், திறன் மேம்பாடு உள்ளிட்டவற்றிற்கு வருடந்தோறும் 2000 கோடி நிதியை ஷிவ் நாடார் நன்கொடையாக கொடுத்து வருகிறார். திருச்செந்தூரை பூர்வீகமாக கொண்ட ஷிவ் நாடார் தாயார் பெயரில் அறக்கட்டளை தொடங்கி தொண்டு நிறுவனங்களுக்கு நிதி வழங்கி வரும் நிலையில் திருச்செந்தூர் முருகன் கோவில், நெல்லையப்பர் கோயில், மதுரை மீனாட்சி கோயில் உள்ளிட்ட கோயில்களுக்கும் ஷிவ் நாடார் நிதி உதவி அளித்து வருகிறார். இது மட்டுமல்லாது தென் மாவட்டங்களில் உள்ள பல கோயில்களுக்கும் சத்தமில்லாமல் திருப்பணிகளை செய்து வருகிறது ஷிவ் நாடாரின் வாமா சுந்தரி அறக்கட்டளை. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பால வெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா.